அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. இந்த டெக்னிக் இது கூட உங்க டெக்னிக் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க படிச்சு எழுதுறது அது கூட பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துருங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எதுல யார் கொடுக்குறதையும் என்னைக்குமே நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க. இல்லையா யார்த்தையுமே எதையுமே கன்சல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ட்ரேட் பண்ணணும்னா எல்லாமே. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் பொசிஷன் 10 lakh இப்போ வச்சிருக்காங்க பை சைடு. நேற்று ஒரு 6500 செல்லிங். ப்ரோ ட்ரேடர் 183 செல்லிங்கில் இருக்காங்க. நேற்று ஒரு 64,000 கண்டுட்டு இவங்க 2 பேருக்குள்ளதான் நிறைய போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும். இதில் சேஞ்சஸ் நடக்காம எதுவுமே நடக்கும். ஓகேங்களா? பெரிய இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. இந்த இவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இது மோர் டேஞ்சரஸ். ரீட்டைல் ட்ரேடர் அதிகமான பையிங்கில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு பெரிய ரேலி அப்சைடு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது குறைவு. அவ்வளோதான், ஒன்று எடுத்துக்கலாம் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம இன்னைக்கு இருக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேயே ரேலி கொடுத்து முடிச்சிருச்சுனால வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் எடுத்து முடிச்சா கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட ட்ரேட் பண்ணலாம். அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் என்றைக்குமே மார்க்கெட் எங்கேயும் போகாது. நம்ம மேக்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூவே வரலனாலும் இக்னோர் பண்ணிவிடுங்க. வந்தால் எடுத்துக்கோங்க, வரலன்னா அது இன்னொரு வேல்யூ இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய்டும். யூடியூப் பார்க்குறவங்க அங்கே வரும்போது டிசைட் பண்ணுங்கள் அந்த புள்ளி, நம்ம சொல்கிற புள்ளியில். ஓகேங்களா? இன்னைக்கு 24,300 கால் 178 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைடு, அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு. நிஃப்டி 50 24,300 கால் 178க்கு மேலே சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தா அது நிஃப்டி 50 அப்சைடு செல்லும். 178 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்லும். அது மட்டுமல்ல, அது மேலே போனாலும் ஒரு நிலை திரும்பி ஆகணும், ஆர் அப் ஆகணும். அது அப்புறம் கீழே வந்தாலும் ஒரு நிலை திரும்பணும், ஆர் டவுன் ஆகணும். இப்போ எல்லாமே மேக்ஸ் தான். இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஃபால்ஸாக கப்பா டக்குன்னு கீழுவோம். கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், டக்குன்னு தூக்கிடுவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, இல்லை நியூஸோ, பேட்டர்ன்ஸோ எதுவுமே பார்க்கறதில்ல. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் அது இயங்கும். அதை சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிளாக பாருங்க. ரொம்ப பெருசாலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. சின்ன சிம்பிளாக பார்த்து லேர்ன் பண்ணுங்க. நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் வருட கணக்காகும், அவ்வளோதான். இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.